ஐ எனுமரபிளுக்கும் ஐ கொயரியபிளுக்கும் இடையில உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். ஐ எனுமரபிள் ஐ கொயரியபிள் ரெண்டுமே இன்டர்ஃபேஸ் தான். சரிங்களா? அந்த நேமுக்கு முன்னாடி ஐ அப்படிங்கிறது என்ன டினோட் பண்ணுதுன்னா இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறதா டினோட் பண்ணுது. சரிங்களா? ஒரு டாட் நெட் அப்ளிகேஷன்ல ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறது இருக்கு. கலெக்ஷன் ஆஃப் டேட்டாக்கு இடையில ஐட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதாவது ஃபார் ஈச் லூப்ல ஐட்ரேட் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது இந்த ஐ எனுமரபிள் அண்ட் ஐ கொயரியபிள் ரெண்டுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு சின்ன வேறுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கு. ஐ எனுமரபிள் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா இன் மெமரி கொயரி எக்ஸிகியூஷன். டாட் நெட் அப்ளிகேஷனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இன் மெமரி இருக்கும். சரிங்களா? அந்த இன் மெமரியில கொயரி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய வேலையை செய்யறது ஐ எனுமரபிள். ஐ கொயரியபிள் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா டேட்டாபேஸ் சைடு கொயரி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய வேலையை செய்யறது ஐ கொயரியபிள். ஐ எனுமரபிள் அப்படிங்கிறது லார்ஜர் டேட்டா செட் இருக்கும் பொழுது அது ஸ்லோவா இருக்கும். சரிங்களா? ஒரு டேட்டா செட்டுடைய வேல்யூ கம்மியா இருக்கும் பொழுது, அதாவது லிஸ்ட் ஆஃப் கலெக்ஷன் அப்படிங்கிறது கம்மியா இருக்கும் பொழுது ஐ எனுமரபிள் அப்படிங்கிறது ஓகே. பட் டேட்டா செட் அதிகமாக அதிகமாக ஐ கொயரியபிள் அப்படிங்கிறது பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஐ எனுமரபிளுடைய நேம் ஸ்பேஸ் சிஸ்டம் டாட் கலெக்ஷன்ஸ் டாட் ஜெனரிக். ஐ கொயரியபிளுடைய நேம் ஸ்பேஸ் சிஸ்டம் டாட் லிங்க்யோ. இதுக்கு ஒரு சின்ன டெமோ பார்க்கலாம். அந்த டெமோவை பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்லா புரியும். ஐ எனுமரபிளுக்கும் ஐ கொயரியபிளுக்கும் டெமோ காட்டுறதுக்கு நம்ம ஒரு கன்சோல் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இந்த கன்சோல் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது என்டிட்டி ஃப்ரேமர் கோட் ஃபர்ஸ்ட் அப்ரோச்ல கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அப்போ கண்டிப்பா நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும், டிபி கண்டெக்ஸ்ட்ல வந்து கனெக்ஷனை வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். சரிங்களா? அதனால தான் கம்பெனி டிபி கண்டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ்ல வந்து என்ன பண்றோம்னா டிபி கண்டெக்ஸ்ட்டை வந்து இன்ஹெரிட் பண்ணிட்டு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அதில் என்ன பண்ணி விட்டுருந்தோம்னா இனிஷியலைஸ் பண்ணிடுறோம். அதே ஃபைல்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிற ஒரு டிபி செட்டை மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். இது ஒண்ணுமே இல்லை, டேட்டாபேஸ் சைடு இருக்கக்கூடிய டேபிளை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா நாங்கள் டிபி செட்டா மென்ஷன் பண்ணியிருக்கணும். சரிங்களா? இப்போ டிபி செட்டை மென்ஷன் பண்ணியிருந்தோம்னா அதுக்குண்டான மாடலை வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும். அந்த மாடலை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? எம்ப்ளாயி கிளாஸ் அப்படிங்கிற மாடலை கிரியேட் பண்ணிட்டு அந்த டேட்டாபேஸ் டேபிளில் இருக்கக்கூடிய காலம் எல்லாத்தையுமே இங்கே மென்ஷன் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ நம்மளுடைய ஏம் என்னன்னா டேட்டாபேஸ்ல இருந்து இந்த டேட்டாவை எல்லாத்தையுமே ஐட்ரேட் பண்றதுக்கு ஏத்தாற் போல எடுத்துட்டு வரணும். எப்படி எடுத்துட்டு வரணும்னா ஒன்னு வந்து ஐ எனுமரபிள்ல எடுத்துட்டு வரணும், இன்னொன்னு வந்து ஐ கொயரியபிள்ல எடுத்துட்டு வரணும். அதுக்கு உண்டான கோடை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா ப்ரோக்ராம் டாட் சிஎஸ் ஃபைல்ல இருக்கக்கூடிய மெயின் மெத்தட்ல எழுதியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கனெக்ஷனை இனிஷியலைஸ் பண்ணிடுறோம். சரிங்களா? இனிஷியலைஸ் பண்ண பிறகு எம்ப்ளாயீஸ் ஒன் அப்படிங்கிற வேரியபிள் என்ன பண்றோம்னா எம்ப்ளாயி ஆப்ஜெக்டை வந்து ஐ எனுமரபிளா இனிஷியலைஸ் பண்றோம். அங்க என்ன நடக்குதுன்னா கண்டெக்ஸ்ட் டாட் எம்ப்ளாயீஸ். எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறது என்ன சொன்னது, லிங்க் கொயரி. இந்த லிங்க் கொயரியை நம்ம யூஸ் பண்ணிருந்தோம்னா டேட்டாபேஸ்ல இருந்து எல்லா டேட்டாவையுமே எடுத்துட்டு வரோம். சரிங்களா? அடுத்த லைன்ல என்ன பண்ணுறோம்னா ஒரு வேர் கண்டிஷன் போட்டு அந்த வேர் கண்டிஷன்ல வந்து சேலரி அப்படிங்கிறது 50,000க்கு மேல இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவையும் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறோம். சரிங்களா? அடுத்தது என்ன பண்றோம்னா எம்ப்ளாயீஸ் 2 அப்படிங்கிற வேரியபிள்ல ஐ கொயரியபிள் எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட்ல என்ன பண்ண போறோம்னா டேட்டாபேஸ்ல இருந்து டேட்டாவை எடுத்துட்டு வர போறோம். அதுலயுமே சேம் கண்டிஷன் சேலரி அப்படிங்கிறது கிரேட்டர் than 50,000 இருந்தா மட்டும் டேட்டாவை எடுத்துட்டு வர்ற மாதிரி நம்ம கொயரி எழுதியிருக்கிறோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த கொயரியை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறதுக்கு முன்னாடி டைரக்டா டேட்டாபேஸ்ல போயிட்டு என்ன பண்ண போறோம்னா அந்த டேபிள்ல இருக்கக்கூடிய டேட்டா எல்லாத்தையுமே காட்ட போறோம். சரிங்களா? இப்போ நம்ம இந்த டேபிளை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம்னா டோட்டலா வந்து 7 ரெக்கார்டு இருக்கு. சரிங்களா? இப்போ நம்மளுடைய அப்ளிகேஷனை ரன் பண்ணும் பொழுது எந்த டேட்டாவை எப்படி எடுத்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்றேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் இனிஷியலைஸ் ஆகுது. இனிஷியலைஸ் ஆன உடனே நீங்க இங்க பாத்தீங்கன்னா இப்போ இது என்ன சொன்னோம், இது லிங்க் கொயரி. இந்த லிங்க் கொயரி அப்படிங்கிறது டேட்டாபேஸ்ல போயிட்டு எக்ஸிக்யூட் ஆகும். லிங்க் கொயரி வந்து எஸ்கியூஎல் கொயரியா கன்வெர்ட் ஆகி டேட்டாபேஸ்ல போயிட்டு எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம இப்போ நீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட்ல பாத்தீங்கன்னா சரிங்களா, இப்போ கமாண்ட் ப்ராம்ப்ட்ல வந்து எம்டியா இருக்கு, அதாவது எந்த விதமான எஸ்கியூஎல் கொயரியும் இன்னும் ஜென்ரேட் ஆகல. சரிங்களா? இப்போ அடுத்த லைனை நீங்க அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது என்ன நடக்குதுன்னா எஸ்கியூஎல் கொயரி ஜென்ரேட் ஆகுது. சரிங்களா? ஜென்ரேட் ஆகி இதுதான் எஸ்கியூஎல் கொயரி. சரிங்களா? செலக்ட் இந்த காலம் எல்லாத்தையுமே இந்த எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிற டேபிள்ல இருந்து எடுத்துட்டு வர்ற மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த லிங்க் கொயரி வந்து எஸ்கியூஎல் கொயரியா கன்வெர்ட் ஆகி டேட்டாவை எடுத்துட்டு வருது. பட் இங்க என்ன நடக்குதுன்னா இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல பார்க்கக்கூடிய இந்த கொயரி வந்து டேட்டாபேஸ்ல போயிட்டு எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? இப்போ நீங்க இந்த கொயரி டேட்டாபேஸ்ல எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுல 7 ரெக்கார்டும் ரிட்டர்ன் ஆகும். எதனாலதான் நம்ம இங்க வேர் கண்டிஷன் அப்படிங்கிறத இந்த எஸ்கியூஎல் கொயரியில பார்க்க முடியல. சரிங்களா? அப்படி வேர் கண்டிஷன் இல்லாததுனால என்ன நடக்கும்னா இந்த
இன் மெமரியிலே என்ன நடக்கும்னா இந்த வேர் கண்டிஷன் அப்படிங்கிறது அப்ளை ஆகும். சரிங்களா? ஃபர்ஸ்ட்ல என்ன நடக்கும்னா டேட்டாபேஸ்ல இருந்து எல்லா டேட்டாவுமே எடுத்துட்டு வந்து இந்த வேர் கண்டிஷன் அப்ளை ஆகிறது மட்டும் இன் மெமரியிலே அப்ளை ஆகும். அப்படி இன் மெமரியிலே அப்ளை ஆகுறதுனால நம்மளுக்கு என்ன நடக்குது? 50,000க்கு மேல சேலரி இருக்கக்கூடியது 3 பேர். சரிங்களா? அப்படி 3 பேர் இருக்கிறதுனால அந்த டேட்டா மட்டும் எடுத்துட்டு வந்துருச்சு. சரிங்களா? பட் இது என்ன நடக்கும்னா, நீங்க iQueryable பார்த்தீங்கன்னா, இப்போ இதுலயுமே நம்ம என்ன பண்ணிட்டோம்? லைன் நம்பர் 16 எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். நீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இன்னும் எஸ்கியூஎல் கொரி ஜெனரேட் ஆகல. அடுத்த லைன் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது என்ன நடக்கும்னா, ஜெனரேட் ஆகக்கூடிய எஸ்கியூஎல் கொரியை பார்த்தீங்கன்னா, அங்க வந்து சேலரி கிரேட்டர் than 50,000 அப்படிங்கிற இது வந்து கண்டிஷன் அதுல ஆட் ஆயிருக்கு. சரிங்களா? இப்போ நீங்க இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா, டைரக்டா டேட்டா அப்படிங்கிறது 3 ரோ மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஆனா அந்த 3 ரோ மட்டும் தான் சேலரி வந்து 50,000க்கு மேல வந்து இருக்க போகுது. சரிங்களா? இப்போ நீங்க இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா? ஸோ இப்போ ரெண்டுமே சேம் டேட்டாவை தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. சரிங்களா? இந்த ஃபில்டர்ட் ஒன் எம்ப்ளாயிஸ்லேயே வந்து 3 ரோ ஆஃப் ரெக்கார்டு தான் இருக்க போகுது. ஃபில்டர்ட் எம்ப்ளாயிஸ் 2லேயே வந்து 3 ரோ ஆஃப் ரெக்கார்டு தான் இருக்க போகுது. பட் ரெண்டுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னா, இந்த IEnumerable அப்படிங்கிறது இன் மெமரி கொயரி எக்ஸிக்யூஷன், iQueryable அப்படிங்கிறது டேட்டாபேஸ் சைடு கொயரி எக்ஸிக்யூஷன். எப்போ வந்து நீங்க IEnumerable யூஸ் பண்ணணும்னா, டேட்டா செட் அப்படிங்கிறது அதாவது கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறது கம்மியா இருக்கும் பொழுது IEnumerable வந்து பெட்டர் ஆப்ஷன். பட் டேட்டா செட் அதிகமாக நீங்க iQueryable போறதா பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். சரிங்களா? பட் ரெண்டுமே இந்த iQueryableலயுமே பார்த்தீங்கன்னா, அது இன்ஹெரிட் பண்ணக்கூடியது எதை தான் இன்ஹெரிட் பண்ணும்னா IEnumerable தான் இன்ஹெரிட் பண்ணும். பட் இது சின்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி.